வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் அரிசி பருப்பு அடை பண்ண போகிறோம். இந்த அடை வெளியில் நல்ல மொறுமொறுப்பாக உள்ள சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு தடவை இந்த அடை செஞ்சு சாப்பிட்டோம்னா அடிக்கடி சாப்பிட தோணும். இந்த அடை அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். விருப்பப்பட்டால் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாத்திரத்தில் 1 கப் புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி அல்லது சாப்பாட்டு அரிசி எதுனாலும் எடுத்துக்கோங்க. நான் சாப்பாட்டு அரிசி சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 கப் துவரம் பருப்பு சேர்க்குறேன். இதை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து 1.5 to 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் 3 காஞ்ச மிளகாவும் 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே மிக்ஸி ஜார்லேயே 10-12 சின்ன வெங்காயத்தை சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம 1-2 அரைப்படுற மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. நைஸாக அரைச்சிடாம இந்த மாதிரி 1-2 அரைப்படுற மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. 2 மணி நேரமாக அரிசியும் பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த மாவு கெட்டியாக அரைக்கணும். அதனால தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிக்கோங்க. மாவு கொரகொரப்பாக இருக்கணும், நைஸாக இருக்கக்கூடாது. நீங்கள் அரைக்கும் போது நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா ஒன்று போல் அரைப்படும். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிடாமல் லேசாக தெளித்து அரைச்சிக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இது கூட நம்ம 1-2 அரைச்ச பொடியை சேர்த்துட்டு அடுத்து 1-2 அரைச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு அரைங்க. அரைச்சாச்சு. இதை அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 2 பிஞ்ச் மஞ்சள் தூள். இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சாச்சு. இதை நம்ம எண்ணெயில் தட்டி போடணும். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி தெளிக்கிறேன். இப்போ அடை தட்டி போடுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு இந்த அளவுக்கு இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பட்டர் ஷீட் மேலே வச்சு நம்ம அடையை தட்டிக்கலாம். கையில் லைட்டாக எண்ணெயை தொட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து இந்த அளவு உருண்டை எடுத்திருக்கேன். இதை நல்லா உருட்டிட்டு பட்டர் ஷீட் மேலே வச்சு நல்லா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் திக்னஸ்க்கு இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிக்கங்க. இந்த மாதிரி தட்டி ரெடியாக எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். அடையை தட்டியாச்சு. கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா சூடாயிடுச்சு. நம்ம தட்டி வச்ச அடையை இதில் சேர்த்துடலாம். இப்போ அடை நல்லா உப்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா அந்த சைடும் திருப்பி போட்டு 2 சைடும் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். சூப்பராக டேஸ்டான அரிசி பருப்பு அடை ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.